படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த ஜெனரல் டயர் அப்படின்றவர் வந்து ஒரு இடத்துல கூடின வேற ஒரு விசேஷத்துக்காக கூடின மக்களை அந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணி கூட வச்சு அவங்க எல்லாத்தையும் சுட்டு கொன்னார் ஈவு இறக்கமே இல்லாமல் அப்படின்றது தான் அந்த நிகழ்வோட கதை. இப்போது வந்து எல்லாருக்கும் இது வரைக்கும் தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் சிவசங்கரன் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் இருந்திருக்காரு. அவர் வந்து பிரிட்டிஷ்லேயே வந்து சார் பட்டம் வாங்குற அளவுக்கு படித்த பெரிய வக்கீல் அவர். அவர் வந்து நிகழ்வை வந்து ஒரு கமிஷன் அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து ஒரு கண் துடைப்புக்காக ஒரு ஒரு சில பேரை வந்து கூட்டுறாங்க. அதில் வந்து இவரும் ஒருத்தராக வராரு. வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இது இந்த விசாரணை கமிஷன் அப்படின்றது வந்து ஒரு கண் துடைப்பு. இதில் வந்து இவங்க ஒன்றும் அவருக்கு எதிராக எதுவும் செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு தெரிய வருது. அந்த படுகொலை வந்து எப்படி நடந்தது அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதை பார்த்து அவர் வந்து மீதி எல்லாரும் வந்து அந்த பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறப்ப இவர் மட்டும் எதுக்குறாரு. அதனால இவர் வந்து அந்த கமிஷன்லேருந்து